வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸும் தான் எங்களை அடித்து இந்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. அதில் நான் கவர் பண்ண போகிறது யூனிட் 4. ஸோ அந்த யூனிட் 4 நம்ம எந்த லெக்சரை பற்றி பார்க்க போகிறோம்னா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். ஸோ சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ன்றது பார்த்தீங்கன்னா கிளைகோலைசிஸோட நெக்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிட்ரிக் ஆசிட் சைக்கிளை பற்றி ஒரு சின்னதாக இந்த பிக்சரில் நான் உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்தேன். ஸோ இது மேலே இருக்கிற பார்த்தீங்களா, அந்த பைருவேட்லேருந்து அசிட்டைல் சிஓஏன்ற காம்பவுண்ட் வர்ற வரைக்கும் சைட்டால்ன்ற நம்ம செல்லோட ஒரு ஆர்கனில் நடக்கும். அந்த அசிட்டைல் சிஓஏன்ற காம்பவுண்ட் வந்து ஃபர்தர் ப்ராசஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் CO2 அப்புறம் H2O மாலிகுல்ஸை ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸ் எங்கே நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட மைட்டோகாண்ட்ரியா, ஒவ்வொரு செல்லோட மைட்டோகாண்ட்ரியாலையும் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிளோட ஃபுல் டெஃபினிஷனும் சொல்லிடுறேன். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு போகணும்னா ஃபஸ்ட்டு அந்த பைருவேட்ன்ற காம்ப்ளெக்ஸ் வந்து அசிட்டைல் சிஓஏ கன்வெர்ட் ஆகணும். அதுக்கு அந்த ரியாக்ஷன் ஆஃப் பைருவேட் டிஹைட்ரஜனேஸ் காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு காம்பவுண்ட் வந்து பைருவேட் மேலே ஆக்ட் ஆகிட்டு இந்த அசிட்டைல் சிஓஏ நடக்கும். அந்த ப்ராசஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பைருவேட்ன்ற காம்பவுண்ட் வந்து அசிட்டைல் சிஓஏல எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைருவேட் டிஹைட்ரஜனேஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதில் மொத்தம் 3 என்சைம் இருக்கும். அதை நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொன்னோம்னா நிறைய குழப்பிங்க. அதனால் நான் சிம்பிளாக சொன்னோம்னா E1, E2, E3, என்சைம் 1, என்சைம் 2, என்சைம் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போதும் பைருவேட் டிஹைட்ரஜனேஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுதுன்னா போதும். சரி, பைருவேட் டிஹைட்ரஜனேஸ் காம்ப்ளெக்ஸ் மட்டும் இது மேலே ஆக்டிவேட் ஆச்சுன்னா இந்த என்சைம்ஸ் வந்து ரியாக்ட் ஆகிடுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோ என்சைம்ஸாக COASH அப்புறம் NAD+, அப்புறம் NADH இது எல்லாத்தையுமே நான் பழைய லெக்சர்லேயே கோ என்சைம்ஸ்ன்ற லெக்சர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க. இந்த இதெல்லாம் ஆக்ட் ஆக அப்புறம் கூடவே TPP லிப்போயிட் அப்புறம் FADன்ற கோஎன்சைம்ஸும் ஆக்ட் ஆகும்போது பைருவேட்ன்ற காம்பவுண்ட் வந்து அசிட்டைல் சிஓஏவை கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அது கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அசிட்டைல் சிஓஏன்றது வந்து ரியல் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்குள்ளார என்டர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிளோட என்டர் ஆகிட்டு ஒவ்வொரு ப்ராசஸ் மூலயமா வாட்டர் மாலிகுல்ஸும் CO2வும் வெளியே போக போக ஃபைனல் ப்ராடக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜி சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் மூலியமாக லிவிங் செல்ஸுக்கு தேவையான எனர்ஜி ஃபுல்லாக கிடச்சதுக்கப்புறம் CO2 வெளியே லிபரேட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரியாக்ஷன் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் சிந்தடிஸ், அந்த அசிட்டைல் சிஓஏவோட சிட்ரிக் ஆசிட் சைக்கிளோட ஒரு காம்பவுண்டான ஃபைனல் காம்பவுண்டான ஆக்சலோ அசிட்டேட்ன்ற காம்பவுண்ட் வந்து அந்த அசிட்டைல் சிஓஏட கம்பைன் ஆகும். ஸோ அது கம்பைன் ஆனதுக்கப்புறம் சிட்ரேட்ன்ற காம்பவுண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்ரேட் சிந்தடேஸ்ன்ற ஒரு என்சைம் ஆக்ட் ஆகும்போது H2Oன்ற காம்பவுண்ட் வந்து உள்ளார என்டர் ஆகிட்டு COASHன்ற ஒரு கோ என்சைம் வந்து லிபரேட் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது இந்த சிட்ரிக் ஆசிட் சிந்தடேஸ்ன்ற வந்து சிந்தடேஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு சிட்ரேட்ன்ற காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கோனிட்டேஸ்ன்ற காம்பவுண்ட். ஸோ அக்கோனிட்டேஸ்ன்ற காம்பவுண்ட் என்ன பண்ணணும்னா சிட்ரேட்ன்ற காம்பவுண்டில் வாட்டர் மாலிகுல் லிபரேட் பண்ணிட்டு சிஸ் அக்கோனிட்டேட்ன்ற ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த 6 அக்கோனிட்டேட்ன்ற காம்பவுண்டில் வந்து ஐசோசிட்ரேட்ன்ற காம்பவுண்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இது ரிலீஸ் ஆகும்போது நம்மளோட கிடைக்கக்கூடிய எனர்ஜி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 13.3 kJ/mol எனர்ஜி வந்து நம்மளுக்கு லிபரேட் ஆகும். ஸோ சிட்ரேட்ன்றது வந்து சிஸ் அக்கோனிட்டேட்ன்ற காம்பவுண்ட் வரும். அந்த சிஸ் அக்கோனிட்டேட்ன்றது வந்து ஐசோசிட்ரேட்ன்ற காம்பவுண்ட் வந்து வெளியே வரும். ஸோ இது டோட்டல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ். எப்போ வேணாலும் ரிவர்சிபிள் ஆகலாம், அதோட pH அப்புறம் வாட்டர் மாலிகுல்ஸோட கண்டிஷன் பொறுத்து. அடுத்து வந்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐசோசிட்ரிக் டீஹைட்ரஜன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஃபைனல் ப்ராடக்ட்டை செகண்ட் இதில் ஐசோசிட்ரேட்ன்ற காம்பவுண்ட் கிடைச்சதில்ல, அந்த இதில் ஐசோசிட்ரேட் டீஹைட்ரஜன்ஸ்ன்ற காம்பவுண்ட் வந்து ஆக்ட் ஆகும்போது NADP அப்படின்னா NAD+ வந்து ஆக்ட் ஆகிட்டு NADPH வெளியே லிபரேட் ஆகும். இந்த வித் லிபரேஷன் ஆஃப் CO2 கார்பன் டை ஆக்சைடு இதில் ரிலீஸ் ஆகும். ஏன்னா குளுக்கோஸை வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் கேட்டலைஸ் பண்ண கடைசியாக வர எண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா CO2ன்றது வந்து ஃபுல்லாக லிபரேட் ஆகிடும். ஸோ ஐசோசிட்ரேட்ன்ற காம்பவுண்ட் வந்து ஆல்ஃபா குளூட்டரேட்ன்ற காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகிட்டு லிபரேஷனாக CO2வையும் NADPH2வையும் ரிலீஸ் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஐசோசிட்ரேட் டிஹைட்ரஜன்ஸ் என்சைம் மூலியமாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கீட்டோகுளூட்டரேட் டீஹைட்ரஜனேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் என்சைமெட்டிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பைருவேட் டீஹைட்ரஜனேஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் தானே, அதே மாதிரி இதுலேயும் வந்து E1, E2, E3ன்னு சொல்லிட்டு ஒரு 3 என்சைம் ரியாக்ஷன் யூனிட்ஸ் வந்து இதாகும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் NAD+ எலக்ட்ரான் அக்செப்டார் இருக்கும்போது. ஸோ இது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கீட்டோகுளூட்டரேட்ன்ற காம்பவுண்டை
ஆல்ஃபா கீட்டோகுளோரைட் டீஹைட்ரேஷன் என்சைம் காம்ப்ளெக்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு சக்சினைல் சிஓஇன்ற காம்பவுண்டாக ரிலீஸ் பண்ணும். இது வந்து எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா NAD+ன்ற எலக்ட்ரான் அக்செப்டார் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும்போது NADH2 ரிலீஸ் பண்ணிட்டு CO2 லிபரேட் பண்ணிட்டு சக்சினைல் சிஓஇன்ற காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 33.5 kJ/mol வந்து நம்மளுக்கு லிபரேஷன் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5th ஒன், இது வந்து பார்த்தீங்கன்னா சக்சினைல் COA சிந்தடைஸ்ன்ற காம்பவுண்ட் வந்து இதில் ஆக்ட் ஆகும். ஸோ அதில் கிடைச்ச சக்சினைல் COAன்ற ப்ராடக்ட் வந்து திருப்பி சக்சினைல் COA சிந்தடைஸ் கூட ஆக்ட் ஆகும்போது GDPன்ற ஒரு பாஸ்போர்ட் என்சைமெட்டிக் குரூப் வந்து ஆக்ட் ஆகிட்டு GTPயாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ பாஸ்போரிலேஷன் பார்த்துருக்கோம். அந்த இதில் வந்து டைலேருந்து ட்ரைபாஸ்பேட்டாக இது கன்வெர்ட் ஆகிட்டு COASHன்ற காம்பவுண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ ரிலீஸ் ஆகும்போது சக்சினைல் COAன்றது வந்து சக்சினேட்ன்ற காம்பவுண்டாக மாறிடும். இதில் வந்து நம்மளுக்கு லிபரேஷன் ஆகிற எனர்ஜி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.9 kJ/mol எனர்ஜி வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6th ஒன் வந்து சக்சினேட் டீஹைட்ரேஷனேஸ். ஸோ சக்சினேட் டீஹைட்ரேஷனேஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் சக்சினேட் ஃபியூமினேட்ன்ற காம்பவுண்ட் வந்து ஆக்சிடைஸ் ஆகிட்டு FAD டிபெண்டன்ட் என்சைமாக உள்ளார ஆக்ட் ஆகும். ஸோ இதில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சக்சினேட்ன்ற காம்பவுண்ட் வந்து FAD ஆக்ட் ஆகிட்டு FADH2 அது கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதில் ரிலேஷன்றது பார்த்தீங்கன்னா 0 kJ/mol தான். இந்த சக்சினேட்ன்ற காம்பவுண்ட் வந்து சக்சினேட் டீஹைட்ரேஷன் ஆக்ட் ஆகிறதுனால ஃபியூமரேட்ன்ற காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூமரேஸ். அந்த ஃபியூமரேட்ன்றது வந்து ஹைட்ரேஷன் ப்ராசஸ் மூலிமா, அதாவது தண்ணி வந்து வெளியே போகுது, H2O காம்பவுண்ட் வந்து வெளியே லிபரேட் ஆகும்போது L-மேலேட் அதாவது லெக்ஸ்ட்ரோ மேலேட்ன்ற காம்பவுண்டை ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஃபியூமரேஸ் ஏன்னா ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் என்சைம். ஸோ ஃபியூமரேஸ்ன்றது ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் என்சைம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எவ்வளோ எனர்ஜி லிபரேஷன் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3.8 kJ/mol எனர்ஜி வந்து லிபரேட் ஆகும். ஸோ அடுத்து வந்து இப்போ L-மாலேட் டீஹைட்ரேஷனேஸ் பார்த்தோம். வந்து அந்த L-மாலேட் அதாவது லெக்ஸ்ட்ரோ மேலேட்ன்ற காம்பவுண்டோட ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஆக்சிடேஷன் மூலியமாக நடக்கும்போது NAD+ன்ற ஒரு டிபெண்டன்ட் என்சைம் வந்து ஆக்ட் ஆகிட்டு மேலேட் டீஹைட்ரேஷனேஸ் ப்ரெசன்ஸில் ஆக்ட் ஆகும்போது L-மாலேட்ன்றது வந்து ஆக்சோ அசிட்டேட்ன்ற காம்பவுண்டாக ஆகும். ஸோ இந்த ஆக்சோ அசிட்டேட்ன்றது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசிட்டைல் COA அந்த பைரேட்லேருந்து அசிட்டைல் COA வந்ததுக்கப்புறம் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்குள்ளார வர்றதுக்கு ஒரு காம்பவுண்டோட மிக்ஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஆக்சோ அசிலேட் COAவோ இது கன்வெர்ட் ஆகும். அந்த ஆக்சோ அசிலேட் COAன்றது வந்து திருப்பி அந்த அசிட்டைல் COAவோட திருப்பி கம்பைன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து சிட்ரிக் ஆசிட் சிந்தசிஸ்லேருந்து திருப்பி அந்த சைக்கிள் வந்து திருப்பி ரொட்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வரும்போது நம்மளுக்கு வரக்கூடிய எனர்ஜி எவ்வளோ லிபரேஷன் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29.7 kJ/mol வந்து லிபரேஷன் ஆகும். ஸோ இதோட சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இப்போது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் எதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதோட சிக்னிஃபிகன்ஸ் பார்க்கலாம்னா கார்போஹைட்ரேட், லிப்பிட், ப்ரோட்டீன் எல்லாமே ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு இந்த ஃபைனல் காமன் பாத்வேன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் சிந்த் பாத்வே தான். ஸோ இதில் வந்து எதுக்காக இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனர்ஜி லிபரேஷன், ஃப்ரீ எனர்ஜி லிபரேஷன்றது வந்து அந்த கார்போஹைட்ரேட், லிப்பிட், அமினோ ஆசிட் எல்லாம் மெக்கானிசமில் நடக்கும்போது ஃப்ரீ எனர்ஜியாக லிபரேஷன் வந்து இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். இது வந்து ஒரு டியூவல் இல்லைனா ஆம்போபாலிக் ரோல் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா பல பயோசிந்தசிஸ் மாலிகுல் அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்புறம் குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு பயோசிந்தசிஸ் பயோமாலிகுலாகவும் இந்த சிட்ரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி பிளான்ஸில் எனர்ஜி கொடுக்கறதுக்காகவும் இந்த சைக்கிள் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட இப்போ வரைக்கும் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் TCA பார்த்தாச்சு. அதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் ஆக்சிடைஸ் ஆகும்போது 2840 kJ/mol எனர்ஜி வந்து ஒவ்வொரு சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி அதோட பயோகெமிக்கல் இன்ஜின்ஸாக ஒவ்வொரு ATP ரிலீஸ் ஆகும்போதும் மொத்தம் 32 ATP ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் வந்து CO2ஆகவும் H2Oவும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும்போது 32 ATP வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசமுக்கு கிடைக்குது. அது ஒரு ATPயோட எனர்ஜி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30.5 kJ/mol அவ்வளோ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ 32 ATP கிடைக்கிறதுனால மொத்தம் ஒரு லிவிங் ஆர்கானிசமுக்கு 976 kJ/mol ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அது எந்தெந்த ப்ராசஸில் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, அதே மாதிரி எவ்வளோ எனர்ஜி வந்து கன்சப்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறது வந்து இந்த டேபிளில் ஒரு சிம்பிள் டேபிளில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழே லெக்சர் நோட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் வந்து பார்த்தாச்சு. இப்போ அதோட கண்டினியூஷனாக கிளை ஆக்சலேட் சைக்கிள்ன்றதையும் பார்த்தலாம். ஸோ கிளை ஆக்சலேட் சைக்கிள்ன்றது எதுவும் இல்லைங்க,
சிட்ரிக் ஆசிட் சைக்கிளோட ஆல்டர்னேட்டிவ் பாத்வே தான் கிளை ஆக்சலேட் சைக்கிள். ஸோ கிளை ஆக்சலேட் சைக்கிள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதே பைருவேட் காம்பவுண்ட்லேருந்து அசிட்டைல் COA கிடைக்கும், அதுலேருந்து திருப்பி ஆக்சலோ அசிட்டேட்ன்ற காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ நான் ஏற்கனவே சொன்னதான் கிளை ஆக்சலேட் சைக்கிள்ன்றது வந்து பிளான்ட்ஸ்லையும் பாக்டீரியா ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மூலியமாக ஒரு 4 கார்பன் கார்பாக்சிலிக் ஆசிட் காம்பவுண்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த மாடிஃபிகேஷன் ஆஃப் கிளை ஆக்சலேட் சைக்கிள்னு சொல்லலாம். சிட்ரிக் ஆசிட்லேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். ஸோ இந்த கிளை ஆக்சலேட் சைக்கிள் வந்து எப்படி இதாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸா TCA சைக்கிள், அதாவது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் வந்து ஆக்ட் ஆகாது அப்படின்றப்போ இந்த குளுக்கோஸ் மாலிகுலை டீகார்பாக்சிலேஷன் பண்ணுறதுக்காக இந்த கிளை ஆக்சலேட் சைக்கிள்ன்றது வந்து டேக் பிளேஸ் ஆகும் ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்லையும். ஸோ இதில் ஆக்ட் ஆகிற இந்த கிளை ஆக்சலேட் சைக்கிளில் ஆக்ட் ஆகிற என்சைம்ஸை வந்து எப்படி நம்ம பேர் சொல்லி கூப்பிடலாம்னா கிளை ஆக்சோம்ஸ். ஸோ கிளை ஆக்சோம்ஸ்னா கிளை ஆக்சலேட் சைக்கிளில் வந்து ஆக்ட் ஆகக்கூடிய என்சைம்ஸ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஐசோசிட்ரோ லையஸ் அப்புறம் மேலேட் சிந்தடிஸ் அப்படின்ற ஒரு அடிஷ்னல் என்சைம்ஸும் ரெக்வயராக இருக்குது. இது வந்து TCA சைக்கிளை விட இதில் ஒரு கொஞ்சம் அடிஷனாக இதில் நம்மளுக்கு வந்து தேவைப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கிளை ஆக்சலேட் சைக்கிள் வந்து எதுக்காக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மினேட்டிங் சீடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்டு மெக்கானிசம் நடக்காது. அப்படின்னும் போது அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து தரதுக்காக இந்த கிளை ஆக்சலேட் சைக்கிள்ன்றது வந்து எக்ஸிஸ்டன்ஸாக இருக்குது. ஏன்னா அந்த ஜெர்மினேட்டிங் சீடில் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிளை ஆக்சலேட் சைக்கிள் அதிகமாக நடக்கிறதுனால ட்ரை அசைல் கிளிசரால்ஸ் ரிச்சாக இருக்கிற ஆயில் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா அசிட்டைல் COA டீக்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த கிளை ஆக்சலேட் சைக்கிள் இருக்குது, ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜெர்மினேஷன் அப்போ இந்த அசிட்டைல் COA கன்வெர்ட் பண்ணுறது, அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த கிளை ஆக்சோம்ஸ்ன்றது வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி அந்த க்ரோவிங் சீட்லிங்ஸ் அந்த விதை வந்து கடைசியாக ஒரு செடியாக கன்வெர்ட் ஆகிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய ஆட்டோமேட்டிக் மெக்கானிசத்தால் கிளை ஆக்சோசோம்ஸ், அதாவது இந்த கிளை ஆக்சலேட் சைக்கிளுக்கு தேவைப்படக்கூடிய என்சைம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸப்பியர் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக TCA சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் வந்து நார்மலாக டேக் பிளேஸ் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு தேவையான லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த BSc அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.